கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்று நாம் காணப்போவது செயின்ட் ஜான் ஆஃப் காட், கடவுளின் யோவான். பிறப்பு கிபி 1495, மறைவு 1550. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அடங்கிய ஒரு கை பிரதித்தாளோ அல்லது ஒரு எழுப்புதலான பிரசங்கமோ ஒரு ஆணோ பெண்ணோ மனமாறுதல் அடைய காரணமாக இருந்ததாக அநேகர் வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து அறிகிறோம். செயின்ட் அகஸ்தினை போல தீய வாழ்க்கை நடத்தி அதற்காக பின்பு மனஸ்தாபப்பட்டு மனமாறுதல் அடைந்து பரிசுத்தமான வாழ்க்கை நடத்தின பக்தர்கள் அநேகர் உண்டு. கடவுளின் யோவான் என்று அழைக்கப்பட்ட செயின்ட் யோவான் ஒரு பிரசங்கத்தை கேட்டு தம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி புதிய வாழ்க்கையை ஆரம்பித்த பக்தருள் ஒருவராவார். இவர் கிபி 1495 ஆண்டு போர்ச்சுகீஸ் நாட்டில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவர் வாலிப பிரயாயத்தில் அரோபிசா பிரபுவின் காலாட்படையில் ஒரு போர் சேவகனாக பணியாற்றி வந்தார். இஸ்பானியா நாட்டினருக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் ஏற்பட்ட யுத்தங்களில் பங்கெடுத்தார். பின்னர் ஹங்கேரியருக்கு துருக்கியருக்கும் நடந்த யுத்தங்களில் போர் செய்தார். போர் வீரர்களுடைய தீய குணங்களை கற்று ஒழுக்கமற்ற வாழ்க்கை நடத்தி வந்தார். தமது 40ஆம் வயதில் படையை விட்டு விலகினார். பின்பு ஜிப்ரால்டரில் ஒரு குடியானவனின் நிலங்களை உழுது சாகுபடி செய்தார். அக்குடியானவன் அந்நிலத்தை விற்றுவிடவே இவர் சில காலம் வேலையில்லாமல் பல இன்னல்களுக்கு உட்பட்டார். தினசரி ஊதியம் பெறும் ஒரு கூலி ஆளாக அவர் சில காலம் வாழ்க்கை நடத்தினார். இதன் பின்னர் கிறிஸ்தவ சமய படங்களையும் புத்தகங்களையும் தெருக்களில் விற்று பிழைத்து இறுதியாக கிபி 1538 ஆண்டில் கிரனடா என்ற சிற்றூரில் ஒரு புத்தக கடையை நிறுவி அவ்வூரில் வாசம் செய்தார். அப்பொழுது அவருக்கு வயது 43. கிரனடாவில் அவ்வாண்டு செயின்ட் செபஸ்டியனின் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிரசங்கியரான டி அபிலா என்ற பக்தன் ஆலயத்தில் எழுப்புதலான பிரசங்கங்கள் செய்தார். அப்பிரசங்கங்களை கேட்க மக்கள் திரண்டு வந்தார்கள். செயின்ட் யோவான் அப்பிரசங்கங்களை கேட்டு பரவசமடைந்தார். தம் உள்ளத்தில் குத்துண்டவராய் கண்ணீர் விட்டு அழுதார். தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் தம் கைகளால் தலைமயிரை பிடித்து இழுத்து கொண்டு வீதிகளில் ஓடினார். இதை கண்ட சிறுவர் அவர் மீது கற்களை எறிந்து அவரை காயப்படுத்தினார்கள். பின்பு அவரை பக்தன் டி அபிலா முன் கொண்டு போனார்கள். செயின்ட் யோவானுடைய நிலைமையை அவர் அறிந்து அவருக்கு உபதேசம் செய்து அவருக்காக ஜெபித்தார். அந்நிமிடம் முதல் செயின்ட் யோவான் முற்றிலும் மனம் மாறினவரானார். தனக்குள்ள யாவற்றையும் விற்றார். தீய வாழ்க்கை நடத்தினவர்களை நல்வழிப்படுத்துவதிலேயே தம் நாட்களை செலவிடுவதாக தீர்மானித்தார். கிபி 1540 ஆண்டில் ஏழைகளை பராமரிப்பதற்காக விடுதியொன்று கட்டினார். விறகு வெட்டி அதனை விற்று அதில் வரும் ஊதியத்தை கொண்டு அவ்விடுதியை நடத்தினார். அவருடைய தூய வாழ்க்கையையும் அவர் செய்து வரும் பணியையும் அறிந்து பிற்காலத்தில் அவ்விடுதிக்கு பண உதவியும் பொருள் உதவியும் செய்ய அநேகர் முன்வந்தார்கள். அதை போல ஒத்த விடுதிகள் நாடெங்கும் நிறுவப்பட்டன. கிரனடாவின் அத்தியட்சகர் செயின்ட் யோவானுடைய தூய வாழ்க்கையையும் தேவனின் பேருள்ள அவருடைய பற்றுதலையும் குறித்து கேள்வியுற்று அவரை தம்மிடம் வரவழைத்து அளவலாவினார். அவருடைய தூய பேச்சு அத்தியட்சகரை பிரமிக்கச் செய்தது. அவருடைய வாழ்க்கையின் இறுதி வரை அவரின் பேரில் பற்றுதல் உள்ளவரானார். பிற்காலத்தில் செயின்ட் யோவானுடைய வகுப்பினர்களுக்கு தனிப்பட்ட உடை தேவை என்று கருதி அதற்கு ஆவண செய்தார். அவர்களுக்கு சட்ட திட்டங்களையும் வகுத்தார். அவரை கடவுளின் யோவான் என்று அழைத்தவரும் இவரே. ஆனால் இவை அனைத்தும் செயின்ட் யோவான் இவ்வுலக வாழ்க்கையை நீத்த 6 வருடங்களுக்கு பின்பே 1555 நிகழ்ந்தன. செயின்ட் யோவானை பற்றிய புகழ் நாடெங்கும் பரவலாயிற்று. தரிசா மாகாணத்தில் பிரபு இவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை சோதிக்கும்படி ஒரு ஏழையைப் போல மாறுவேடம் பூண்டு அவரை அணுகி அவர் உதவியை நாடினார். செயின்ட் யோவான் அவருடைய எளிமையான நிலைமையை கண்டு மனதுருகி தம்மிடத்திலிருந்த யாவற்றையும் கொடுத்தார். அவரிடம் அப்பொழுது இருந்த தொகை 25 பணங்களேதான். அப்பிரபு தம் மாநிலம் திரும்பியதும் 150 தங்க சவரன்கள் அனுப்பியதோடு ஒவ்வொரு நாளும் 150 ரொட்டியும் 4 ஆடுகளும் 6 கோழிகளும் செயின்ட் யோவானுடைய விடுதிக்கு ஏழைகளை பராமரிப்பதற்காக அனுப்பி வைத்தார். அக்காலத்தில் அந்த தர்ம விடுதிக்கு ஆபத்து ஏற்பட்டது. அவ்விடுதியில் நெருப்பு பிடித்து வியாதியின் படுக்கையில் இருந்த ஏழை மக்களை விபத்துக்குள்ளாக்கிற்று. தமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை பொருட்படுத்தாமல் செயின்ட் யோவான் அந்த மக்களை தூக்கி கொண்டும் தம் முதுகில் சுமந்து கொண்டும் தீக்கிரையான பாகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை காப்பாற்றினார். விடுதியில் தங்கியிருந்த மக்களுக்கு மட்டுமன்றி அதனை சுற்றி இருந்தவர்களின் சரீர ஆத்தும நலனை பற்றியும் கருத்துள்ளவராக இருந்தார்.
மக்களை கிறிஸ்துவனிடம் வழி நடத்துவதையே தம் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருந்தார். பலவிதமான பாவங்களிலும் மூழ்கி கிடந்த மக்களை தேடி பிடித்து சிலுவையில் தோன்றியவராக காட்சியளிக்கும் கிறிஸ்துவை அவர்கள் முன் காட்டி தங்கள் பாவத்தினின்று அவர்களை விலக வேண்டும் என்று அவர்களிடம் அவர் மன்றாடினார். பிரபுக்கள் ஒருவருடன் ஒருவர் போட்டியிட்டு அவருடைய விடுதிக்கு பொருள் உதவி செய்ய முன்வந்தார்கள். செயின்ட் யோவான் யாவருக்கும் நன்மையே செய்து தீமை செய்வதை அறியாதவராக தூய வாழ்க்கை நடத்தி வந்தாலும் இத்தீய உலகத்தில் அவருக்கு பகைவர் இல்லாமல் போகவில்லை. ஒரு சமயம் ஒரு பெண் அவரை மாய்மாலக்காரர் என்று அவதூறாக பேசினாள். செயின்ட் யோவான் அவளை தடுத்து, மகளே, இங்கு மட்டுமல்ல, கடைவீதியிலும் இப்பொழுது நீ என்னை குறித்து சொல்லிய வார்த்தைகளை திருப்பிச் சொல். கடவுளுக்காக நான் யாவையும் சகிப்பது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றார். மற்றொரு சமயம் செயின்ட் யோவான் துன்மார்க்க நடத்தையுள்ள பெண்களையும் சோம்பேறிகளையும் தம் விடுதியில் வைத்து பராமரிக்கிறார் என்று அவரின் பேரில் குற்றம் சாட்டி பிரதம அத்தியட்சர்களுக்கு சிலர் மனுக்கள் எழுதி அனுப்பினார்கள். பிரதம அத்தியட்சகர் செயின்ட் யோவானை வரவழைத்து அம்மனுவை அவரிடம் காண்பித்தார். அதற்கு அவர், நான் ஒரு அற்பன், நீ நீச பாவி. எனினும் நான் கடவுளிடம் ஜெபித்து ஏழை மக்களுக்கு என்னால் இயன்ற உதவி செய்யாமல் இருக்க முடியுமா? என்னை போன்ற சீர்கட்ட பாவி இவ்விடுதியில் எவரும் இல்லை. இவ்விடுதியில் இருக்கும் மற்ற மக்கள் சாப்பிடும் உணவை கூட சாப்பிட நான் அருகதையற்றவன் என்று பதிலளித்தார். அவருடைய தூய்மையான உள்ளத்தையும் அவருடைய தாழ்மையையும் அவர் தேவனால் ஏவப்பட்டு செய்து வரும் பணியையும் பிரதம அத்தியட்சர் கண்டு ஆச்சரியப்பட்டார். அவருடைய 55ஆம் வயதில் செயின்ட் யோவானுடைய உடல்நலம் குன்றிப்போய் அவர் நோய்வாய்ப்பட்டார். அதை கேள்விப்பட்டு அநேகர் அவரை காண வந்தார்கள். ஆனி ஒசோரியா என்ற சீமாட்டி அவரை காண வந்து அவர் ஒரு கந்தல் உடையை தவிர வேறொன்றும் அணியாமலும் ஒரு கூடையை தமக்கு தலையணையாக வைத்து படுத்திருப்பதையும் கண்டு அவரை வண்டியில் ஏற்றி தம் இல்லத்திற்கு கொண்டு போய் பராமரித்தாள். தம்மை காண வந்த மக்களிடம் செயின்ட் யோவான் அன்பாக பேசி பரிசுத்த வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற வேண்டும் என்று போதித்தார். விடுதியில் உள்ள மக்களை அன்புடன் நடத்தி அவர்களை பராமரித்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பிரதம அத்தியட்சகரை வேண்டிக் கொண்டார். இவர் கிபி 1550ஆம் வருடம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி பரிசுத்த பீடத்தின் முன் முழங்காலிலிருந்து ஜெபித்தபடியே மரித்து தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.